ஹாய்ங்க. இன்னைக்கு ரவா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது என்னோட ஸ்டைல். 1 கப் ரவா எடுத்துக்கோங்க. அதே டம்ளரால் 1/2 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் அதே டம்ளரில் 1/4 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு, அப்புறம் கேரட் பொடியாக நறுக்குனது, மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு ஊற்ற வேண்டியதுதான். நல்லா காஞ்சு இருக்கணும். அப்படின்னா தான் ரவை தோசை நல்லா வரும், மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக. அதுக்கு ஒரு நம்ம சைட் டிஷ்ஷும் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு ஒரு தக்காளி, வெங்காயம், காஞ்ச மிளகாய் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஒரு சைட் டிஷ்ஷும் சட்னியும் மிக்ஸ் பண்ணி அது ரெண்டும் காம்பினேஷனுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு ரவா தோசை சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். தேங்க்யூ.